सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருभ्यो நமः. நாம இன்னைக்கு மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் எழுதின சித்தாந்த பிந்து அப்படிங்கிற கிரந்தத்தை படிக்க ஆரம்பிக்க போறோம். இந்த கிரந்தமானது தசஸ்லோகி அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகம் பண்ணியிருக்க ஆச்சாரியாள். கோவிந்த பகவத்பாதால தரிசனம் பண்ண அவருடைய குகைக்கு நர்மதா தீரத்துல இருந்த அந்த குகைக்கு போகும்போது உள்ளேந்து அவர் கேட்டாராம், யாரு நீனு? அப்ப ஆச்சாரியால் சொன்னதாக இந்த 10 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 10 ஸ்லோகத்திலே சமக்கிரமான வேதாந்த சித்தாந்தம் வந்து இருக்கு. அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகவே மதுசூதன சரஸ்வதி சித்தாந்த பிந்து அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் எழுதியிருக்கார். மதுசூதன சரஸ்வதி அப்படிங்கிறவர் இவர் வங்கதேசத்தை சேர்ந்தவர், பெரிய தார்க்கிகர். தர்க்கசாஸ்திரத்திலே அவர் ரொம்ப பெரிய வித்வானா இருந்திருக்காருங்கிறது தெரிகிறது. வங்கதேசத்திலிருந்து இவர் காசிக்கு வந்தார். அவர் வந்ததுக்கு என்ன உபயோகம், எதுக்கா, எந்த உத்தேசத்துல வந்தார் அப்படின்னு கேட்டா உன்னை சொல்றா, இந்த அத்வைதத்தை நல்லா தெரிஞ்சுட்டு கண்டனம் பண்ணணும் அப்படின்னு. அதான் நியாயாமிர்தக்காரர் கண்டனம் பண்ணாரோ இல்லையோ, இவரும் கண்டனம் பண்ணணும் தான் நினைச்சிருக்கார். ஆனா அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, இத முதல்ல படிச்சு தெரிஞ்சுட்டு கண்டனம் பண்ணணும்னு. இவருக்கு முன்னாடி தர்க்கசாஸ்திரத்துல ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்தை எழுதினவர் ரகுநாத சிரோமணி அப்படிங்கிறவர். இந்த வீதி கிரந்தம் அவ்வளவு பிரசித்தம் தர்க்கத்துல. அதுல ஒவ்வொரு வார்த்தையும் அவர் போட்டார்னு சொன்னா அதுக்கு பெரிய தாற்பயம் இருக்கும், குட்டியா இருக்கும், சின்னதா வாக்கியம் இருக்கும், அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். கதாதர பட்டாச்சாரியர் அதை எடுத்து சொன்னாதான் நமக்கு புரியும். அப்பேற்பட்டவர் அவர் என்ன சொல்றார், அவர் தான் சொல்லியிருக்காரு, கண்டிக்கிறது தப்பு இல்ல, ஆனா தெரிஞ்சு கண்டனம் பண்ணணும் அப்படின்னு. எதை கண்டிக்கிறோமோ அது சொன்ன விஷயத்த சரியா புரிஞ்சுட்டு அப்புறம் அதுல தப்பு சொன்னா அது நல்ல, அதுதான் சரி அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த கிரமத்துல அத்வைத்தத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறம் கண்டிக்கணும்னா கண்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இவர் காசிக்கு போய் அங்க மாதவ சரஸ்வதி அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்திருக்கார். அவரிடத்துல வேதாந்த அத்தியனம் அவரே சொல்ற, மதுசூதன சரஸ்வதியே சொல்றார். மாதவ சரஸ்வதியை பத்தி, ஸ்ரீ மாதவ சரஸ்வத்யா ஜெயந்தி யமினாம் வராக வயம் ஏஷாம் பிரசாதேன சாஸ்திரார்த்தே பரிநிஷ்டிதாக. அவருடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு இந்த சாஸ்திரார்த்தம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றார். அத்வைத கடைசியில சன்னியாச தீட்சை வாங்கிட்டவா வேற, அவ விஸ்வேஸ்வர சரஸ்வதினு பேரு, அவளுடைய தீட்சா குரு ஸ்ரீராம சரஸ்வதினு பேரு. இப்படியாக இவர் அந்த அத்வைத சாஸ்திரத்தை படிச்சு அதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சின்றதுக்கு அப்புறம் பார்த்தா இவன் கண்டிக்கிறது இல்லை. இது ஒரு நியாயமான மார்க்கம் தான். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல தோஷம் இருக்குங்கிறது தெரிஞ்சா அப்ப அதை நாம காண்பிக்கணும். தோஷம் இருக்குங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த புத்தகத்தை பாக்குறேன்னு சொன்னா இல்லாத தோஷங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அது குமாரில் பட்டே சொல்ற இருக்கவே இருக்காது, இவனுக்கு தோஷம் தெரிஞ்சு விடும்.
அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு கிரமம் உண்டு. அதனால இவர் அந்த மாதிரியாக்கும் அத்வைத சித்தாந்தத்திலே பெரிய பக்தி கொண்டவர். நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. வாத கிரந்தம் எல்லாமே கிட்டத்தட்ட வாத கிரந்தமா தான் இருக்கு. வேதாந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். சித்தாந்த பிந்து, இந்த சித்தாந்த பிந்துங்கிற புத்தகம் நமக்கு இந்த தசஸ்லோகி வியாக்கியான ரூபமா இருக்கு. மதுசூதன சரஸ்வதி அவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுனாலேயே இந்த புத்தகத்துக்கு ஒரு உறவும். அதுக்காகவே இந்த சித்தாந்த பிந்துக்கு பிரம்மாண்ட சரஸ்வதி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், நியாய ரத்னாவலியின். அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, அத்வைத சித்திக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு பிரம்மானந்தர். லகுச்சந்திரிகா குருச்சந்திரிகான்னு அங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து சாரத்தை எடுத்து இங்க உள்ள சொல்றேன். மதுசூதன சரஸ்வதியுடைய ஒவ்வொரு வாக்கியமும் இங்க எப்படி இருக்குன்னு கேட்டா அதனுடைய சாரத்தை வளர்க்க பெரிசா பண்ண போனோம்னா நேரம் அத்வைத சித்தி கிருபாநிதியை கொண்டு விட்டுடும். ஆக அது அப்படியே இங்க உள்ள வந்திருக்கு, சின்ன சுருக்கமான கிரந்தத்துல வந்திருக்கு. அதனால அவரை இதுக்கு வியாக்கியானம் பண்றத சொல்றார். நான் ஒரு விசித்திர ரச்சனாச்சாதி பிரம்மானந்தேன ரசித்தே அத்வைத சித்தி, அதற்கு அவரே பண்ணின வியாக்கியானங்கள், அதனுடைய சாரத்தை நான் இதுல உள்ள நுழைச்சு இந்த வியாக்கியானம் பண்றேன் அப்படிங்கறத சொல்றார். இப்பேற்பட்ட அவர் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், நிறைய புத்தகம் எழுதியிருக்கார் மதுசூதன சரஸ்வதி. அப்பேற்பட்டவருடைய இந்த சித்தாந்த பிந்துங்கிற கிரந்தத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அதுல மங்கள ஸ்லோகம். ஸ்ரீ சங்கராச்சாரிய நவாவதாரம் விஸ்வேஸ்வரம் விஸ்வகுரும் பிரணம்ய வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணாலசானாம் போதாய குருதே கமபி பிரயத்னம். ஸ்ரீ சங்கராச்சாரிய நவாவதாரம் விஸ்வேஸ்வரம் விஸ்வகுரும் பிரணம்ய. காசியில ஒரு இடத்துல இருந்து இந்த கிரந்தத்தை எழுதினார். அங்கேயே ஒரு காட்டு வேலை சொல்றான். அந்த காட்டுலதான் அவர் இருந்தார் ஒரு ஆசிரமத்துல. அங்கெல்லாம் நிறைய மசங்கள் இருந்தது. ஒரு மசத்துல ஒரு வாசம் பண்ணிட்டு இருந்தார், லிங்காஸ்தானம் பண்ணிட்டு. அங்கே இருந்ததுனால இவர் விஸ்வநாதரை நமஸ்காரம் பண்றார். விஸ்வேஸ்வரம் விஸ்வகுரும் பிரணம்ய. விஸ்வேஸ்வரன் அங்க சாமி பேரு, விஸ்வகுரும்னா ஜெகத்குரு. ஜெகத்குருவா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணி அதுதான் அர்த்தம் கிடைக்கிறது. ஆனா இதே விஸ்வேஸ்வர சப்தத்துக்கு அவர் விஸ்வேஸ்வரன்னு ஏன் போட்டார், விஸ்வநாதன் கூட போடலாம். விஸ்வநாத மாதிரி வேற ஏதாவது சப்தம் கூட போடலாம், ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா இங்க 2-3 விஷயத்த உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த சப்தத்தை போடுறார். ஒண்ணு, இவருடைய தீக்ஷா குரு விஸ்வேஸ்வர சரஸ்வதி, அப்ப அவரையும் இங்க கொண்டு வரணும். அது மாத்திரம் இல்லை, விஸ்வேஸ்வரரை இங்க எப்படி நமஸ்காரம் பண்றாருன்னு கேட்டா ஸ்ரீ சங்கராச்சாரிய நவாவதாரம் விஸ்வேஸ்வரம். இந்த விஸ்வேஸ்வரர் தான் சங்கராச்சாரிய ஸ்வரூபமாக ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு. எத்தனையோ அவதாரங்கள் புராணங்கள்ல வரக்கூடிய அவதாரத்தை காட்டிலும் இந்த அவதாரம் வித்தியாசமான அஜானத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய அவதாரமா இருக்கு. அதனால இந்த அவதாரம் புது வித்தியாசமான அவதாரம். அதனால ஸ்ரீ சங்கராச்சாரிய நவாவதாரம் விஸ்வேஸ்வரன். அப்படின்னா என்னாச்சு, அப்ப ஆச்சாரியாளுடைய ஸ்வரூபத்துலதான் விஸ்வேஸ்வரன் நமஸ்காரம் பண்ற. சங்கர பகவத்பாதாங்கிறது அந்த விஸ்வநாதருடைய ஒரு அவதாரம் தான். அவரே விஸ்வகுரு, ஜெகத்குரு. அப்பேற்பட்ட அவருக்கு நமஸ்காரம். பிரணம்ய நமஸ்காரம் பண்ணி வேதாந்த சாஸ்திர ஸ்ரவண ஆலசான. இங்க வேதாந்த சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு பிரம்மானந்த அர்த்தம் எழுதுற. வேதாந்த சாஸ்திரங்கிறதுனா வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம்னு எடுத்துக்கணும். அதுல முதல்ல பிரம்மசூத்திரம், அதுக்கு ஆச்சாரியால் பண்ணின பாஷ்யம். அந்த பாஷ்யத்துக்கு வாசஸ்பதி மிஸ்ர வைத்தின அதுக்கு அமலானந்தரி வைத்தின கல்பத்தொரு, அதுக்கு அப்பைய தீட்சித எழுதின பரிமளம். இந்த 5 புஸ்தகம்னு அர்த்தம் எழுதுற. வேதாந்த சாஸ்திரம்ங்கிற சப்தத்தான் இங்க எடுத்துக்கணும்னு. இதுதான் வேதாந்த சாஸ்திரம் நினைச்சுக்க கூடாது.
ஆனா இந்த ஸ்லோகத்துல வேதாந்த சாஸ்திரம்னு சொல்லி எடுத்துட்டது இந்த 5. இது எல்லாம் சூத்திரம், பாஷ்யம், அது வியாக்கியானம், அதனுடைய வியாக்கியானம், அதனுடைய வியாக்கியானம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த 5 கிரந்தத்தை படிக்கிறதுக்கு யாருக்கு முடியாது, அதாவது அவளுக்கு அவ்வளவு அவகாசம் இல்லை, சாமர்த்தியம் இல்லை, அதனால ஆலசியம் இருக்கு, அந்த சிரவணத்தை, அந்த வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவர்கள்னு வச்சுக்கலாம். சோம்பேறின்னு இங்க வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்ச சப்தத்துக்கு அதுல அவ்வளவு பிரயத்னம் இல்லாதவா, பண்ண முடியாதவாளுக்கு, அதாவது அவளுக்கும் போதம் வரத்துக்காக, போதாய எதுக்காக இந்த கிரந்தம் எழுதப்படுறதுங்கிறது சொல்றார். அந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு கிரகிக்க முடியாத, அதுக்கு சக்தி இல்லாதவர்களுக்கும் அந்த விஷயங்கள் மனசுக்கு வரணும், தெரியணுங்கிறதுக்காக கமபி பிரயத்தனம் கூறுவே, ஒரு விசிஷ்டமான பிரயாசம் இது. இந்த கிரந்தம் வரி வரியா அவர் யோசிச்சு பார்த்து இந்த மாதிரி வரி எழுதலாமா கூடாதா அப்படின்னு ரொம்ப கரெக்டா அளந்து எழுதியிருக்காங்க. ஒரு பந்தியையும் ஒரு பதம் கூட அதிகப்படியாக ஒன்னும் பண்ணல. இதுல இருந்து ஒரு பதத்தை எடுத்துட்டா இந்த புத்தகம் பூர்த்தியா இருக்குன்னு சொல்லவே முடியாது, அப்படி அளந்து கொடுங்க. அப்பேற்பட்ட இந்த கிரந்தத்தை எழுதுறேன். இதுல இருந்து இன்னொரு அம்சம் தெரியுறான். வேதாந்த சாஸ்திர சிரவணாரசானாங்கிற இந்த விசேஷனம் போட்டதுனாலே இந்த வேதாந்த சாஸ்திரம் படிச்சா எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாம் இங்க தெரியும் இந்த கிரந்தத்தாலேயே. அது மாத்திரம் இல்லை, அந்த வேதாந்த சிரவணம், அந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு கூட ஆலசியவசாத் எந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாம போச்சோ அந்த விஷயத்தையும் இந்த கிரந்தம் படிச்சா தெரிஞ்சுக்க முடியும். இது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இதுதான் அங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி ஒரு விசேஷமான கிரந்தத்தை நான் இப்ப நிர்மாணம் பண்றேன். இந்த புத்தகத்தை கடைசியில வரும்போது ஒரு கிரந்தம் யாருக்கு எழுதிருக்கேன்னு சொன்னா தன்னுடைய சிஷ்யனுக்காக பண்ணிருக்கேன்னா, ஒரு பலபத்ரன்னு பேர்ல ஒரு பிரம்மச்சாரி சிஷியனா இருந்திருக்கான். அவனுடைய பிரார்த்தனையின் பேர்ல இந்த சித்தாந்த பிந்துங்கிற கிரந்தத்தை எழுதுறேன்னு அவர் கடைசியில சொல்லித்தாரு. பலபத்ரஸ்து கிருத்தே கிருத்தோ நிபந்தா. அவன் ரொம்ப சாஸ்திரம் பண்ணானா, பகுயாச்சனையான்னு வேற போட்டான். நித்தியம் எச்சரிச்சுட்டே இருந்தானா, எனக்கா ஒரு புத்தகம் எழுதப்படாதான் வேதாந்தம் புரியறதுக்கு. அதுக்காக தான் இந்த புத்தகம் எழுதுறேன்னு கடைசியில கிரந்தத்துல சொல்றார். ஆக நாம மங்கள ஸ்லோகத்தை முடிச்சாச்சு. இனிமே உள்ள பிரவேசம் பண்றோம். சாட்சாத் பரம்பரையாவா சர்வான் ஜீவான் சமுத்திசீருஷு பகவான் ஸ்ரீசங்கரः அனாத்மப்யோ விவேகேன ஆத்மானம் நித்யசுத்த புத்த முக்தஸ்வபாவம் சங்கேபேண போதயித்தும் தசஸ்லோகியம் பிரணிநாய. சங்கர பகவத்பாதா தசஸ்லோகியை எதுக்காக பண்ணினார், அப்படி பிரணயனம் பண்ணினார் அப்படிங்கறது இங்க எப்படி அவதாரிக்க வைக்கிறார். இஹகலு அப்படிங்கறத விட்டுடுங்கோ, இது ஒரு வாக்கிய அலங்காரத்துல வரும். சாட்சாத் பரம்பரையாவா சர்வான் ஜீவான் சமுத்தி சீருஷு. இது சங்கர பகவத்பாதாளுக்கு விசேஷம். எல்லா ஜீவர்களையும் சம்சார சாகரத்திலிருந்து உத்தாரம் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் கொண்டவா ஆச்சாரியர். இந்த சமுத்தி சீருஷு ஏஷாமகம் சமுத்தர்த்தா. அதனால சமுத்தரணம் பண்ணணும். இந்த சம்சார சாகரத்திலிருந்து இவாளை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சுட்டார். யார? சர்வான் ஜீவான், சர்வ ஜீவர்களையும் மேல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அதுக்காக தசஸ்லோகி பண்ணினா முடியுமோ? இந்த காரிய உத்தேசம் பூர்த்தி ஆகுமோ? தசஸ்லோகியான இந்த ஸ்லோகத்தை படிச்சு யாருனால புரிஞ்சுக்க முடியுமோ அவளுக்கு வேணும்னா இதனால உத்தாரம் ஏற்படலாம். ஆனா தசஸ்லோகி படிச்சாலும் புரிஞ்சிக்க முடியாத ஜந்துக்குள்ள இல்லையா இருக்கே. மனுஷன் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி யோகியத்தை இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியாதவாள்லாம் இருக்கா. மனுஷ ஜென்மாவை தவிர்த்து வேற எத்தனையோ யோனிகள் இருக்கு, எதுக்குமே தசஸ்லோகி சொன்னா புரியாது. அப்போ
சர்வான் ஜீவான் சமுத்தி சீர்ஷுன்னு சொல்லலாமான்னு கேட்கலாம். அப்படி இல்லையே, ஏதோ சில ஜீவன்களுக்கு தான் அவரை உத்தாரம் பண்ணோம், தசஸ்லோகிய படிச்சா அல்லது போதிச்சா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களை தான் சமுத்தாரம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னா அப்ப ஜெகத்குருத்துவம் சரியா வராது. விஸ்வகுரும் பிரணம்யா சர்வான் ஜீவான், எல்லா ஜீவர்களும் அவருடைய உத்தரணேச்சையில அந்த இச்சைக்கு விஷயமாகணும், அப்பதான் ஜெகத்குருத்துவம் வரும். அதனால மசூதன சரஸ்வதி சுவாமிகள் சர்வான் ஜீவான்னு போட்டார். ஒரு ஜீவன் கூட அவருடைய உத்தாரம் ஆகணுங்கிற இச்சையில, எல்லா பிராணிகளும் உத்தாரத்தை அடையணும் அப்படிங்கிற இச்சையில குறவே இல்லை, எல்லாமே விஷயம். ஆனா தசஸ்லோகி பிரணயனத்துக்கு அது எல்லாம் விஷயம் ஆகுமா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சொல்ற சாட்சாத் பரம்பரையாவா. அந்தக்காரர் ஆசைப்பட்டுட்டார் அத்தனை ஜீவனுக்கும் உத்தாரத்தை அடையட்டும் அப்படின்னு நான் 12 வச்சுட்டேன், இதே ஜென்மாவில உத்தாரம் அடையட்டும்னு சொல்லலையோ. எல்லாருக்கும் உத்தாரம் வரணுங்கிறது தானே, எல்லா ஜீவனுக்களுக்கும் சத்கதி ஏற்படணும், மோட்சம் வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா அது எந்த ஜென்மாவில இருக்கோ, எந்த யோனிய பிறந்திருக்கோ அதே அப்படியே அங்கங்கேயே மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லல, அந்த ஆசைக்கு உரியமா இல்லை. அதனால மற்ற யோனிகள்ல பிறந்தவாளா இருந்தாலும் கூட அவ கிரமமாக இந்த இந்த தசஸ்லோகி கிரந்தத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யோக்கியமான ஒரு ஜென்மாவை எடுத்து அதுல இந்த தசஸ்லோகியை படிச்சு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல எல்லா ஜீவன்களையும் குறவு இல்லாம எல்லாரையும் லட்சியமா வச்சிருந்து சொல்லிட்டார். சாட்சாத் பரம்பரையாவா சர்வான் ஜீவான் சமுத்தி சீர்ஷு பகவான் ஸ்ரீ சங்கரஹா, சங்கர பகவத்பாதார். இந்த கிரந்தத்துல என்ன விஷயம், எதை தெரிஞ்சிருந்தால் உத்தாரம் ஏற்படுமோ அதுதான் விஷயம். அது என்னதுன்னா அனாத்மோ விவேகேன ஆத்மானம் நித்திய புத்த முக்த ஸ்வபாவம் போதயிக்கும். இதுதான் இந்த சாஸ்திரத்துல விஷயம். இந்த பிரகரணத்துக்கு அதேதான் விஷயம். இது வேதாந்த பிரகரணம். அதனால இது வேத சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இதுலையும் சொல்லுவா. அனாத்மாவிலேருந்து பிரித்து ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு. இந்த ஆத்மாவை புரிஞ்சுட்டா அந்த ஆத்மா எப்படி இருக்கும்னா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். இந்த வார்த்தையை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். இப்ப இப்படி ஆத்மஸ்வரூபம் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன் அப்படி தெரியலையேன்னு சொன்னா அனாத்மாவில இருந்து இதை பிரிக்காம புரிஞ்சுக்கிறான். அதுதான் தாதாத்மியாதிசாரம்னு சொல்றது. அதனால மாட்டிட்டு இருக்கு எல்லாம். அதுல இருந்து விட வைக்கணும், அதுதான் உத்தாரம். அதனால அனாத்மபியோ விவேகேன ஆத்மானம் நித்தியசுத்த புத்த முக்த ஸ்வபாவம் போதயித்தும். போதயித்தும்னா இதுக்குதான் நமக்கு அந்த மீமாம்சா சாஸ்திரமே இருக்கு, உபனிஷத்து அதெல்லாம் படிக்கலாமேன்னு கேட்டா சங்கேபேன போதயித்தம். அது ரொம்ப விஸ்தாரமா இருக்கு, ஒரு நாள் முடியாது. வேதாந்த சிரவணம் பண்றதுல ஆலசியம் உள்ளவாளுக்கு அது சாத்தியம் இல்லை. அதனால இது பண்ணிருக்கா. போதயித்தும் தசஸ்ரோகியும் பிரணினாய. தசஸ்ரோகிங்கிற இந்த கிரந்தத்தை ஆச்சாரியால் பண்ணினார். இப்ப டக்குன்னு ஒரு கேள்வி, இதுதான் இந்த கிரந்தத்துடைய விசேஷம். இப்ப சொன்ன விஷயத்த நிரூபணம் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு. என்ன விஷயம் சொன்னார் இந்த கிரந்தத்துக்கு? அனாத்மபியோ விவேகேன ஆத்மானம் போதயித்தும் அயம் கிரந்தா. அனாத்மா வேறு ஆத்மா வேறு, அனாத்மாலேருந்து ஆத்மாவை பிரிச்சு போதிக்கிறதுக்காக இந்த கிரந்தம்னு சொன்னார். இப்ப பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், இது இவர் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அனாத்மானா என்ன ஆத்மானா என்னன்னு தெரியாதவாள இல்லை, அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச விஷயத்தை இவர் திருப்பி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இஷ்டபேஷணத்தை அனர்த்தகம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வருது. சங்கர் நனும் இதங்காராஸ்பதேபிய அனாத்மபியோ விவேகேன அகங்காராஸ்பதம் ஆத்மானம் சர்வோலோகா அகமஸ்மி இது பிரத்யேகி துக்கஞ்ச அனுபவதி. அதாவது அனாத்மாவுக்கு ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றான், ஆத்மாவுக்கு ஒரு சப்தம் பிரயோகம் பண்றான், தெரிஞ்சுதான் பிரயோகம் பண்றான். இதம் இதம் அப்படின்னு அனாத்மாவை சொல்லுவனா, அகம்னு சொல்லி ஆத்மாவை மாத்திரமே சொல்லுவான்.
அகம்ங்கிற சப்தத்தை சொல்லுவாங்க. இடத்தை பார்த்து அகம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, தன்னைதான் சொல்லிப்பான் அகம்னு இல்லையா. கடத்தை அகம்னு சொல்றது இல்ல, தன்னை அகம்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடம் அனாத்மான்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். கடத்துல போய் அதுதான் நான் இவனுக்கு ஒரு பிரபை ஏற்பட்டதுன்னா அதையும் அகம்னு சொல்லுவானோ இல்லையோ அந்த பிராந்தன். ஆனா அந்த மாதிரி பிரமையே யாருக்கும் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு கட ஆத்மா இல்லை. அது மாத்திரம் இல்லை, கடம் என்னமோ ரொம்ப தள்ளி இருக்கு. இந்த சரீராதிகள் இருக்கு, அதுல கூட ஆத்மபாவம் இல்லை. ரொம்ப விசித்திரமா இருக்கு. இதுதான் அத்தியாச பாஷ்யத்துல முதல்ல ஆரம்பிச்சதே விஷயம் இதுதான். அத்தியாச பாஷ்யத்திலே பாஷ்யக்காரர் அந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டிய விஷய பிரயோஜனம் சித்தமாகறதுக்கு அத்தியாசம் தேவைப்படுறதுங்கிறதுனாலே அந்த அத்தியாசத்தை நிரூபணம் பண்ணும் போது இந்த அத்தியாசம் வர முடியாது அப்படின்னு ஆட்சேபத்தை பண்ணிட்டு, ஆமாம் நீ சொன்னது கரெக்ட், ஆனா வந்திருக்கு பாரு, வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு உண்டான காரணம் இல்லாம வர முடியாது, காரணம் இருக்கு அதனால வருது, நீ சொன்ன யுக்திகள் அதுக்கு தகுந்தா போல மாத்திக்கணும் அப்படின்னு. அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் எல்லாருக்கும் ஆத்மா வேற அனாத்மா வேறன்னு தெரிஞ்சே இருக்கு. அது ஒன்றும் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்னாச்சு, இடங்காராஸ்பதேபியா அனாத்மபியா இடம் இதுன்னு எதை நம்ம சொல்றோமோ அது எல்லாம் ஆத்மா இல்லை, அதைத்தான் இதுன்னு சொல்லுவோம். அகம்னு எதை சொல்றோமோ அது அகங்காராஸ்பதம், அகம் அப்படின்னு தெரியக்கூடியது, அது ஆத்மா. இதை எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். சர்வோலோகா அகமஸ்மி பிரத்யேகி, நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரியாத யாராவது இருக்காளோ? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் இருக்கேங்கிறது. தான் அவளுக்கு தெரியும் இருக்காரா இல்லையான்னு, தான் இருக்கிறது. அதனாலே இந்த ஆத்ம தியானம் எல்லாருக்கும் இருக்கு. என்ன அந்த ஆத்ம தியானம் தானே உங்களுக்கு இந்த சம்சார சாகரத்திலேருந்து உத்தாரம் பண்றதுக்கு சாதனம்னு இஷ்டம். இந்த ஆத்ம தியானத்தை கொடுத்து நீங்க உத்தாரம் பண்ணி விடுறேங்கிறது. என்ன உத்தாரம் பண்றது? இந்த ஆத்ம தியானம் எல்லாருக்கும் இருக்கு. துக்கஞ்ச அனுபவத்தி கூடவே துக்கம் இருந்துருக்கு. ஆத்ம தியானத்தோடு கூட துக்கமும் இருந்துட்டே இருக்கு. அப்ப இந்த ஆத்ம தியானம் துக்கத்தை போக்கலைங்கிறது தானே வாஸ்தவம். ஆத்ம தியானம் துக்கத்தை போக்கக்கூடிய ஒரு சாதனமா இருக்குமானால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆத்ம தியானத்தோடு துக்கம் கூட இருக்கலாமோ? துக்கம் நிவர்த்தகத்தோட சேர்ந்து நிவர்த்தியம் எங்க எடுக்க முடியுமா? ஆனா இருக்கு. அப்ப அதே என்ன தெரியுது, ஆத்ம தியானம் துக்க நிவர்த்திக்கு ஹேத்து இல்லை. ஆக இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஆத்ம தியானத்தால பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஞாத ஜாபகத்வாத் நிஷ்பிரயோஜனத்வாச்ச ஆத்மதத்துவ பிரதிபாதனம் ஜெகத்சமீதே. தெரியுதே திருப்பி சொன்னாக்க என்ன பிரயோஜனம்? தெரிஞ்ச சொல்லக்கூடாது, தெரியாத சொல்லணும். உபதேசம் அதாவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தெரியாத விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும். இது அப்படி இல்லை. ஆத்ம தத்துவங்கிறது தெரிஞ்சே இருக்கு, அதனால ஞாபக ஞாபகம் ஆயிடுச்சு. ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, இது சொல்லிக் கொடுத்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சில்லாத ஒன்னும் பிரயோஜனம் தெரியல. அதாவது துக்க நிவர்த்தி ஏற்படுறதா தெரியல. அதனால ஆத்ம தத்துவ பிரதிபாதனம் வியர்த்தம். தசஸ்லோகின்னு ஆத்ம தத்துவத்தை பிரதிபாதனம் பண்றதுக்காக ஒரு 10 ஸ்லோகம் எழுதுறது இருக்கு, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வியர்த்தம் சொன்னா அப்ப அது எழுத வேண்டாம் தான் அர்த்தம். பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது. லட்சணேன இதங்காராத்மதானாமபி தேசேந்திரிய மனசாம் பிரதிபாசதா அஹங்காராஸ்பதத்வேன தத் அவிவேகாத். என்ன சொல்றார்? விவேகம் இருக்குன்னு சொன்னா அனாத்மா வேறு ஆத்மா வேறுன்னு நன்னா விவேகம் இருக்கு. சர்வலோகங்களுக்கும் அதே மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் தெரியுறதுன்னு சொன்னாரு. இல்லேன்னு தது அவிவேகா. எப்படி? சில இதங்காரா இந்த கடபடங்கள்லாம் அனாத்மான்னு தெரிஞ்சிருக்கேன்னு சொன்னா அதை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா தேகம், இந்திரியம், மனசு இது மூணும் நமக்கு வாஸ்தவமா அனாத்மாவில சேரணும். ஆனா இது ஆத்மாவில சேர்ந்துட்டு தெரியும், ஆத்மாவாக தெரியும். இது அனாத்மாவில சேரணும்னு எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டா அனாத்மாவுக்கு உண்டான லட்சணம் அதுல இருக்கு.
அனாத்மாவுக்கு உண்டான லட்சணம் இருக்கிறதுனால அது அனாத்மான்னு தீர்மானம். ஆனா அது அனாத்மாவா தெரியல, ஆத்மாவா தெரிகின்றது. அப்படின்னா அந்த அனாத்மான்னு கண்டுபிடிக்கணும்னா அதோட லட்சணம் என்ன? சித்தாசியத்துவேன லட்சணம். சைத்தன்யத்தினாலே எது பாசிக்கிறதோ அது சித்தாசியம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது சைத்தன்யம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, இந்த சைத்தன்யமானது தானே பிரகாசிக்க கூடியது. சரியா? தானே எது பிரகாசிக்காதோ, இன்னொரு பிரகாசம் வந்தாதான் பிரகாசிக்குமோ, அது எல்லாம் சித்தாசியம்னு வச்சுக்கணும். ஞான ரூபம் பிரகாசம்னா சைத்தன்ய பிரகாசம், அதான் அது அதனாலதான் பாசிக்கப்படும். அப்ப என்னாச்சு? ஒரே லட்சணம் சித்தாசியத்துவம் அப்படிங்கிறது அனாத்மாவுக்கு லட்சணம். ஆத்மா சித்ஸ்வரூபமா இருக்கிறதுனாலே அது தானே பாசிக்கணும். ஆனா அனாத்மா இது சைத்தன்யம் இல்லை, இது தானே பிரகாசிக்காது. அப்ப இது பிரகாசம் ஆகணும்னா அதுக்கு ஒரு சைத்தன்யம் வேணும். இப்ப இந்த தேகம், இந்திரியம், மனசு இது தானே தெரியுறதோ, இந்த சைதன்யத்தோட சம்பந்தப்பட்டாதான் தெரியும். எப்பவும் தெரியல, எப்பவும் அதுவும் சொப்பிரகாசமா தெரியறதா இருந்ததுன்னா எப்பவும் தெரியணும். ஆத்மா சொப்பிரகாசங்கிறத நம்ம எப்படி ஒத்துக்கலாம்னா, சுசுப்தி காலத்துல மனசு கூட வேலை செய்யாத நிலையில ஆத்மா பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் எழுந்துன்றதுவான் நன்னா தூங்கினதான் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுது. இல்லைன்னா தூங்கினது யாருன்னே தெரியாது போயிடும், எழுந்தவனுக்கே தெரியாது தூங்கினோமா இல்லையான்னு. அப்ப அதனால என்ன தெரியுதுன்னா அந்த ஆத்மா தானே பிரகாசிக்கிறது, அதான் சைத்தன்யம். ஆனா தேகம் அப்படி பிரகாசிக்கிறதோ, புத்தகத்துல கூட நம்ம படிச்சிருக்கிற ஸ்தூல தேகம் பிரகாசிக்கல, புதுசா வேற ஒரு தேகத்தை தான் பார்க்க முடியா இருக்கு. அங்கேயே சிருஷ்டி பண்ணி, எப்படி கஜாதிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி நிஜமான கஜத்தை பாக்குறதுல பிராத்திபாசிகமான கஜத்தை பாக்குறானோ, அதே மாதிரி சொப்பத்தை பார்க்கிறவன் தன்னுடைய சரீரத்தை பார்க்கிறானே, அந்த சரீரம் படுத்துட்டு இருக்கிற சரீரம் இல்ல, அது ஒரு பிராத்திபாசிக சரீரம், அதுதான் அவன் பார்க்க முடியா இருக்கு. அப்ப இந்த சைத்தன் இந்த சொப்பன காலத்துல இவனுடைய ஸ்தூல சரீரம் பாசிக்கலேன்னு ஆயிடுச்சு பத்தில. அப்ப அதுல இருந்து என்ன ஆச்சு? அது தானா பாசிக்கக்கூடிய வஸ்து இல்லை, இது சைத்தன்யம் வந்தாதான் பாசிக்கும். அதனால சித்தாசியத்துவம் லட்சணம் தேகத்துக்கு கிடைக்கிறது. இந்திரியங்களுக்கு தான் அதே மாதிரிதான். இந்த இந்திரியங்கள்லாம் வேலையே செய்யல சொப்பன காலத்துல. கண்ணு மூடி இருக்கு, அது மூடி இருக்கிற கண்ணை வச்சு பார்க்க முடியாது. ஆனா அங்க கண்ணத்துல இருந்து பாக்குற மாதிரி சொப்பனம் காண்றான். அப்படின்னா என்ன ஆச்சு? இதுகள்லாம் கூட சேத்தனம் இல்லை. எது? இந்திரியங்கள் சேத்தனமா இருந்ததுன்னா இது சொப்பிரகாசமா தெரியணும், தெரியவே இல்லை. அதனால தேகம் என்ன, இந்திரியம் என்ன, மனசு என்ன, இது எதுவுமே சொப்பிரகாசமா இல்லையே. இது சைத்தன்யத்தால பிரகாசிக்கப்படுறது, சைத்தன்ய சம்பந்தம் வந்தா பிரகாசிக்கிறது, அது இல்லைன்னா இல்லை. அதனால இந்த லட்சணத்தை வச்சு பார்க்கும்போது தேகம், இந்திரியம், மனசு இது மூணுமே அனாத்மாவில சேரணும். ஆனா பிரதிபாசதா அகங்காராஸ்பதத்தின பாருங்க, முன்னாடி சொன்னது என்ன? சித்தாஸ்தியத்வேன லக்ஷணேன இதங்காராஸ்பதான தேகேந்திரிய மனசாம் பிரதிபாசத. நமக்கு பிரதீதி எப்படி இருக்கு? அகங்காராஸ்பதத்வேன தது அவிவேகா. இந்த சரீரத்தை மனுஷ சரீரம், ஆனா நானே மனுஷன் தான் சொல்றா எல்லாரும். நீ மனுஷனா இல்லையான்னு கேட்டா ஆமாம், சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியறதா இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? இந்த தேகம் நமக்கு எப்படி தெரியுது? நானாக தெரியுது. தேகத்து தான் நான் சொல்றேன். நான் மனுஷன் அப்படின்னு சொல்றச்ச முக்காவாசி அவன் தேகத்தை நான்கரத்துலதான் சேர்த்துக்கிறானே தவிர்த்து அதை கடபட்டம் மாதிரி ஒதுக்குறது இல்லை. அதாவது அனாத்மாவில சேர்த்து சொல்றது இல்லை. அதனால பிரதீதியில பார்க்கறச்சு ஸ்தூல தேகம் முதற்கொண்டு இந்திரியங்களும் சரி, மனசும் சரி, இது எல்லாமே ஆத்மாவாக தெரிகிறது, சுத்தி ரஜத்தமா தெரிகிறது சொன்ன மாதிரி எடுத்தது. அப்ப பிரதிபாசத்தா அகங்காராஸ்பதத்தினா நான் அப்படிங்கிற பிரதீதிக்கு விஷயமாகிறபடியாலே அப்ப என்ன சொல்லணும்? ததா விவேகா. நீங்க ஏதோ விவேகேன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆத்மான்னு சொல்றே, விவேகமே இல்லை. நீ கடபடத்தை பார்த்து வேணுமா விவேகம் சொல்லலாம், ஆனா தேக இந்திய மனோ விஷயத்துல விவேகமே கிடையாது, அவிவேகம் தான் இருக்கு. ஏன்னாச்ச இந்த அவிவேகத்தினால என்ன ஆறுது பாருங்க,
சுத்தே அபி ஆத்மனி துக்கித்வாதி அபிமானம். ஆத்மா பரமசுத்தம். அதுல துக்கம் சோகம் மக்கள் ஒன்னும் இடமே இல்லை, அதோட சம்பந்தமே இல்லை. சோகம் மோகம் ஜராம் மிருத்தியும் இது எல்லாமே ஆத்மாவை சேராத வஸ்து. சரீரத்திலையும் அந்த கரணத்திலையும் பிராணன்லையும் இருக்கிற தர்மங்கள். துக்கித்துவம்னா அந்த கரணத்தை சேர்ந்த விஷயம். ஆனா இப்ப என்ன ஆச்சு, அந்த கரணத்தை இவன் ஆத்மா நினைச்சுக்கிட்டான். ஆகையால இப்போ இந்த சுக துக்கங்கள்லாம் ஆத்மாவில இருக்க மாதிரி தெரியுது. சுத்தேவி ஆத்மன் வாஸ்தவமா ஆத்மா எப்படி இருக்குன்னா இந்த சுக துக்கம் அங்க வரவே இல்லை, அது பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கு. அதுல துக்கித்துவம் இல்லவே இல்லை. ஆனா அந்த ஆத்மஸ்வரூபத்துல துக்கித்துவம் இவனுக்கு தெரியுது. அபிமானகான பிராந்தி அத்தியாசம், துக்கித்துவ அத்தியாசம் வந்துடுத்து. சரி, அத்தியாசம் வந்துடுச்சுன்னா இது எப்படி போக்குறது என்ன வழி? சாஸ்திரியேண பிரம்மாத்மஞானேன சமூலஸ்ய தஸ்ய நிவர்த்தே. சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம், அதனால வரக்கூடிய ஞானம் சாஸ்திரியம். அது என்ன விஷய ஞானம்? பிரம்மாத்மைக்கு ஞானம். வேதாந்த சாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்னன்னு கேட்டா பிரம்மாத்மைக்கு ஞானம் தான். அதுதான் அதுக்கு தாத்பரிய விஷயமான ஒரு ஞானம். இந்த ஞானம் வந்தா மூலத்தோடு அந்த அபிமானம் நிவர்த்தி ஆயிடும். கஷ்ட நிவர்த்தி இல்லைன்னா அப்பப்போ நிவர்த்தி ஆகும், மறுபடியும் வந்து. இப்ப தூக்கத்துல அபிமானம் நிவர்த்தி ஆயிடுச்சு, தோல சரீரத்துல அபிமானம் இல்லை. சுசுப்தியில வச்சே சூப்பு சரீரத்திலும் அபிமானம் இல்லை. ஆனா மூச்சுதோட திரும்பி வந்து விடுறது. ஏன்னா அதோட மூலம் இருந்துட்டே இருக்கு. எந்த மூலத்திலேருந்து அந்த அபிமானம் அத்தியாசங்கிறது பிறக்கிறதோ அந்த மூலம், அதுதான் பீஜம்னு சொல்றது, பீஜ சக்தி. மூல அஜ்ஞானம் சொல்றது, அந்த மூலம் இருந்துட்டே இருக்கு. அதெல்லாம் மறுபடியும் வந்து விடுறது. இப்ப மறுபடியும் வராதபடி நிவர்த்தி பண்ணோம்னா இந்த பிரம்மாத்மைக்கு ஞானம் அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்குறது. அது என்ன பண்றது? சமூலத்தை பற்றி நிவர்த்தி. அத்தியாசத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணல, அது எங்கேருந்து வருதோ அதே நிவர்த்தி பண்ணி, அந்த காரணத்தை மூலத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது. சத்திய நிவர்த்தி. அப்ப என்னாச்சு, இந்த பிரம்மாத்மைக்கு ஞானம்னு சொன்னாரோ இல்லையோ, இதுதான் ஆத்ம தத்துவ ஞானம். இந்த ஆத்ம தத்துவ ஞானம் யாருக்கா இருக்கான்னு பாருங்க. அகம் மனுஷான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நான்கிறது தெரியும். ஆனா அகம் பிரம்மாஸ்மின்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்கோ? தெரியல. அதனால இதுதான் உபனிஷத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இந்த ஞானம் ஒத்துழைப்பு இல்லை, அதை தெரிவிக்கிறதுக்காக தான் சாஸ்திரம். இப்ப ஜாத ஜாபகம்னு சொல்ல முடியாது பாருங்க. தஸ்மாத் அஜாத ஜாபகத்வா. உங்களுக்கு இருக்கிற ஆத்ம ஜானங்கிறது தேக இந்திரிய மனசு கலந்த ஆத்ம ஜானம், சுத்தமான ஆத்ம ஜானம் இல்லை. சுத்தமான ஆத்ம ஜானம் வந்தாதான் துக்கம் இல்லைன்னு சொல்ல முடியும். துக்க நிவர்த்தி ஏற்படும் இல்லையா? துக்கம் எதுல வருதோ அதையே ஆத்மான்னு நினைச்சுட்டாக்க அப்ப ஆத்மாவை துக்கம் இருக்குன்னு தானே அவன் சொல்லுவான். துக்கம் எதுல இருக்கோ அது ஆத்மாவே இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த விவேகம் வந்ததுன்னா அப்ப ஆத்மாவுக்கு துக்கம் இருக்காது. ஆகையாலே இவனுக்கு ஒன்றும் விவேகம் இல்லை. இந்த பூர்வ சமயத்தை கண்டிச்சுட்டார் அவர். பூர்வ விஷயம்னா எல்லாருக்குமே விவேகம் இருக்கு, ஆத்மாதத்துவ விவேகம் தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதனால சாஸ்திரம் ஜாத ஞாபகம் இல்லை, அஜாத ஞாபகம், தெரியாத ஆத்மஸ்வரூபத்தை தான் உங்களுக்கு போதிக்கிறது. சப்பிரயோஜனத்வாச்சு, அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. இந்த ஆத்ம ஞானம் தான் துக்க நிவர்த்தி ஆயிடும். அதனால ஆத்ம தத்துவ பிரதிபாதனம் நவ்யர்த்தம். இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறது இந்த பகஸ்ரோதியில, இந்த ஆத்ம தத்துவத்தை நிரூபணம் பண்ணி கொடுக்கறது இது பிரயோஜனம் உள்ள ஒண்ணுதான், இது வியர்த்தம் ஆகாது. இதோட வச்சுப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஆக்ஷேபம் முதல் கிரந்தம் இதோட முடிஞ்சு போகுது. ஆக்ஷேபம் அதுக்கு சமாதானம். இனிமேல் அடுத்த கிரந்தம் ஆரம்பிக்க போகுது.